யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு முடி வளர முக்கிய காரணங்கள் என்ற தலைப்பு தான் பார்க்கலாமாங்க. இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, முடி வளர்கிறதுக்கு வந்து மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து தலைக்கு குளிக்கிற ஒரு பொசிஷன் தான். நேரமும் சரி, காலையில் நீங்கள் வந்து தலைக்கு மெயினாக வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு 6:30க்குள்ளே, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிங்கனாலே மெயினாக வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு முடி வளர்ச்சிக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்மளோட முடிக்கு. அதேமாதிரி வந்து சுட தண்ணி வந்து குளிக்கிறவங்க சுட தண்ணி வந்து தலைக்கு வந்து ரொம்ப சூடாக நீங்கள் குளிக்க வேணாம். சும்மா நீங்கள் உடலுக்கு வந்து எவ்வளோ சூடு வேணால் குளிக்கலாம், ஆனால் தலைக்கு வந்து நீங்கள் அதிகமான சூடு நீங்கள் வந்து தண்ணி வந்து குளிக்கிறத வந்து தவிர்த்துடணும். அப்படி குளிர்காலில் குளிக்கினா கூட சரி, கொஞ்சமாக லைட்டான வெதவெதப்பான லைட்டாக தலைக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடலுக்கு வந்து அதிக சூடில் நீங்கள் குளிச்சிக்கலாம். ஏன்னா வந்து முடிக்கு வந்து அதிகமான சூடான தண்ணீர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா வந்து முடி வந்து செம்பட்டையாக மாறும். அது இல்லாமல் முடி உதிர்வுக்கும் வித்தாகும். செம்பட்டை கலரில், செம்பட்டைனா செந்நிறமாக வந்து மாறும் முடிகள். அதனால் வந்து தலைக்கு வந்து எப்போதும் நீங்கள் வந்து சுட சுட தண்ணி ஊற்றாதீங்க. அது நம்ம மருத்துவ ரீதியாக வேறு டைரெக்ஷன் நமக்கு மாறும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மெயின் காரணம் தலைக்கு வந்து சீயக்காயை வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. சீயக்காயை அரைச்சி வச்சு நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். உங்களுக்கு வந்து கண் பார்வையும் உடல் குளிர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து சீக்காய் தான், இன்னி வரலும் சீக்காய் தான் நாங்களாம். ஏன்னா அது கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, உடல் குளிர்ச்சிக்கும். இந்த மாதிரி ஹீட்டான ஒரு வெயில் காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக வந்து ஹீட் கொடுக்கும். அது நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். சீக்காயை போட்டு குளிக்கிறவங்க, அதே சீக்காய் போட்டு குளிக்கிறவங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் ஒரு இல்லை 1/2 hour ஆச்சு நீங்கள் தேய்ச்சி ஊற வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு எவ்வளோ நோய்கள் வந்து நமக்கு வந்து குணப்படுத்தும். சீக்காய் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா தலை வந்து நமக்கு எல்லாம் மெயின் காரணம் தலை தான். மூளை இருக்கிற பகுதி, அதை நம்ம குளிர்ச்சியாகவும் நல்லா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ப்ரெஷர், பிபி எல்லாமே வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்மளை வந்து பாதிப்பை கொடுக்காது. அதாவது நமக்கு இந்த முக்கிய காரணங்கள், ஒரு காரணம் வந்து தலைக்கு குளிக்கிற நேரம், அடுத்தது நமக்கு சீயக்காய் குளிக்கிறது அரைச்சி வச்சு. ஏன்னா ஒரு 1/2 கிலோ அரைச்சாலும் நீங்கள் வந்து 6 மாதம் வச்சுக்கலாங்க, யாராக இருந்தாலும் சரி. அதால் கொஞ்சம் பால் மரமாக கஷ்டப்பட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா, அதை காய வச்சு அரைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னா அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம நல்லா வாழ முடியும் என்ற ஒரு இதுதான் கான்செப்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து தலைக்கு தடவுற எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் தடவலாம். தலைக்கு தடவுற எண்ணெயை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் உள்ளுக்கு உணவாக உண்ணுகின்ற பொருள் வந்து பார்த்திங்கன்னா, மெயின் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆட்டு இறைச்சி தான். ஏன்னா அது மூலிகை தன்மையானது, புரதச்சத்து, நல்ல ஒரு கொழுப்புகள் அதிகம், சுத்த கொழுப்பு இருக்கிற இறைச்சி ஆட்டு இறைச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைகள். நாட்டுக்கோழி முட்டைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக அந்த முடி ரொம்ப ஃபால் ஆகுது, ரொம்ப வந்து முடி வளர்ச்சி இல்லாமல் அது முடி ஸ்டாப் ஆகிடுச்சு, ரொம்ப ஒரு குறிவால் மாதிரி முடி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை வந்து தினமும் 2 முட்டை நீங்கள் அவிச்சு எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ முன்னேற்றம் தெரியும். அதேமாரி நைஸாக ஒருத்தவங்களுக்கு முடி இருக்கும், திக்னஸ் இல்லாமல், அடர்த்தி இல்லாமல், போஷாக் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை எடுத்து பாருங்கள், ஆட்டு இறைச்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த முடியோட தன்மை, தின்னஸ் அப்படியே கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமான உண்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டு இறைச்சி சாப்பிடாதவங்க, முட்டையும் சாப்பிடாதவங்க பார்த்திங்கன்னா, இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, வந்து பச்சை பருப்பு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுண்டலாகவோ இல்லை சாம்பாராகவோ இல்லை வந்து கூட்டுகள் வச்சோ நீங்கள் அடிக்கடி அதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த புரதச்சத்து எல்லா அடங்கும். ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பில் ஒரு கோழி முட்டையோட சத்து ஃபுல்லாகவே இருக்குங்க. அதனால் வந்து வெஜ்ஜாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து பாசிப்பருப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்ல காய்கறிகள் நீங்கள் வந்து பசுமையான காய்கறிகள் நீங்கள் சாப்பிடும்போது, பச்சையான காய்கறிகள் எது எதுவோ அந்த காய்கறிகள் எல்லாமே பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஒரு வளர்ச்சி முன்னேற்றிருக்கும். அதே மாதிரி இப்போது இன்னொரு ஒரு பாயிண்ட்டு மருத்துவத்தன்மையான வரேன். ஏன்னா எனக்கு அதாவது இன்னும் சுண்டல் ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த வேர்க்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்சால் தினமும் சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு நாள் விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உடலுக்கு வந்து நீங்கள் முடி ஒருத்தவங்க ஃபால் ஆகுது, அதாவது கொட்டுது, வளரல, அடர்த்தி கம்மியாகும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடலில் இருக்கிற குறைகள் தான் தலை வழியாக காமிக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையில் இருக்க முடி தான் உங்களோட ஆரோக்கியத்தை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்போ நீங்கள் ஒரு முடி வந்து கொட்டுறதுனால உங்கள் வந்து உடல் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை முடி வந்து கொஞ்சம் வளராமல் இருக்குன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் ஏதோ கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுமாரி பப்பாளி கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். பப்பாளி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை, ஆட்டு இறைச்சி, அதாவது சிக்கனை விட கோழி முட்டைகள், அதாவது அந்த முட்டைகள் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு உண்மையில் நல்ல ஒரு பெனிஃபிட், முடிக்கும் நல்ல ஒரு திக்னஸ் வரும், நல்ல சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எதுவும் சொல்லிட்டு அதுக்கு மருத்துவத்தன்மையாக நான் வந்து வரேன் பாருங்கள். இது வந்து உள்ளுக்கு வந்து நீங்கள் புரதச்சத்து உள்ள உணவுகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற இந்த 2-3 ஐட்டம் தான். ஒன்று வெஜ்ஜாக இருக்கிறவங்க பாசிப்பருப்பு, நான்வெஜ்ஜாக இருக்கவங்க நீங்கள் ஆட்டு இறைச்சும் நாட்டுக்கோழி முட்டையும். அந்த சாதா ஒயிட்லாக் முட்டை சொல்லுவாங்களா, அந்த முட்டை வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு அரை எலுமிச்சம்பழம், 5 கொத்தரங்காய், இதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஒரே ஸ்பூன் மட்டும்தான், ரொம்பலாம் இல்லை, 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் குடிச்சுவாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், வெறும் புடலங்காயை நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் அளவு மட்டும் எடுத்துக்கங்க, அதை அரைச்சிக்கங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் யாராவது உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கொடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் மாடு இருந்துச்சா மாட்டுக்கு ஊற்றலாம், இல்லைனா கீழே நீங்கள் ஊற்றிட்டு போகலாம், செடிகளை கூட ஊற்றிட்டு போகலாம், உரமாகவும். 2 ஸ்பூனு. மாலை வேளையில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு. அதில் இந்த புடலங்காவும் பீர்க்கங்காய்க்கு நீர் விடணும் அவசியம் இல்லை, ஏன்னா அதிலே இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் கட் பண்ணி போட்டு நீங்கள் ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டினாலே வந்து பார்த்திங்கன்னா நீர் வரும். அது துணியில் போட்டு வடிகட்டினால அதில் ஒரு 2 ஸ்பூனு ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். அதுவும் இரவில் வந்து உணவு 9க்கு முன் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் தோலோட வாழைக்காய் எடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து வாழைக்காய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களோட உடல் கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றி நமக்கு உடல் உறுதிக்கு பயன்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வாழைக்காய் வந்து நீங்கள் தினமும் எடுத்து பாருங்கள். முடி வந்து உதிராது, உங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளமும் வராது. ஏன்னா மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலே வந்து நமக்கு உடலில் எல்லா பிரச்சனையும் நமக்கு வந்து அடித்தளம். அந்த நீங்கள் முடி பிரச்சனை, முடி கொட்டுது, முடி வளரலைனாலே வந்து நம்ம உடலில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து அதில் மோஷனும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. மோஷன் வந்து அது ஈஸியாக நம்ம வெளியே போனால் அதுக்கு ஒரு 2 பீஸுன்ட்டு 4 பீஸ் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு உணவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாப்பிடலாம். சப்போஸ் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறவங்களா இருந்தாக்கும் இது காலையில் இந்த லெமனும் கொத்தரங்காயும் நீங்கள் அரைச்சி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். மதியம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது பீர்க்கங்காயும் புடலங்காயும் வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து பாக்ஸில் தனியாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போய்ட்டு நீங்கள் பொடி பொடி அரைச்சிக்கலாம். நீங்கள் வீட்டிலே பொடி பொடி அரைச்சி எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதோட ஜீன் வெளியில் போயிடும். ஏன்னா கசிஞ்சிடும், நீராக வந்து வெளியே கசிஞ்சிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு துண்டை வெட்டி எடுத்து போட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து பொடி பொடியாக்கி நீங்கள் உணவு உண்பதற்கு முன்னே நீங்கள் அந்த பீஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்புறம் உணவு உண்ணலாம். ஏன்னா வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜூஸாக குடிச்சிக்கோங்க. ஏன்னா ஜூஸாக குடிக்கும்போது நம்ம உடனே நம்ம உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல வந்து அதை வந்து சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெறும் வாயில் நீங்கள் வந்து மென்று சாப்பிட்லாம். அதே புடலங்காய் பீர்க்கங்காய்லாம் நல்லா கசப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டு. அந்த முடி உதிர்வுக்கு இதை விட வேறு எந்த காரணமும் இருக்காது. யார் எதை வேணா சொல்லலாம், எதை சாப்பிட்லாம்னா மெயின் புரதச்சத்து உள்ள இந்த சுண்டல்லாம் சாப்பிடுங்க. இது வந்து நீங்கள் கிராமப்புறங்களும் சரி, இல்லை வந்து குருவிக்காரங்களாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அவங்கள முடி ஏன் அடர்த்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புரதச்சத்து உள்ள உணவு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும், அதை சாப்பிடுவாங்க. அதேமாதிரி வந்து நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஈஸியாக கிடைக்கும், பாசிப்பருப்பு ஈஸியாக கிடைக்கும், காராமணி, இந்த மாதிரி புரதச்சத்து உள்ள புரோட்டீன் பொருள் உள்ள நிறைய பொருள் அவங்களுக்கு உணவுக்குள்ள அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நிறைய முடிகள் வந்து நல்லா சூப்பராக அடர்த்தியாக வளர்கிற அளவுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அதே தாங்க நமக்கும் வந்து நீங்கள் முடிஞ்ச வரலும் நான் சொன்ன வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து
தலைக்கு குளிக்கிற ஒரு டைம்னு இருக்குது. எந்த நேரமும் குளிக்கிறது நமக்கு உடலுக்கோ தலைக்கோ வந்து புத்துணர்ச்சி கிடையாது. நீங்கள் விடிகாலையில் தலைக்கு ஒரு முடிஞ்ச வரலும் ஒரு 7 மணிக்குள்ளே ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 6 மணிக்குள்ளே குளிக்கிறது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு. தலைக்கு குளிக்கிற போது மட்டுமாச்சும் அப்படின்னா ஒரு 7 மணிக்குள்ளேயாச்சும் நீங்கள் குளிக்கணும். அப்படி குளிச்சிங்கன்னா தலை முடி உங்களுக்கு கொட்டவே கொட்டாது. முடி வளர்ச்சி உங்களுக்கு அபரிதமாக நல்லாயிருக்கும். முடி கொட்டவே கொட்டாது. உங்களுக்கு அற்புதமான ஒரு முடி வந்து நல்ல தின்னாக கிடைக்கும். எவ்வளோ நைஸான முடியாக இருந்தால் கூட சரி பாருங்கள், ஊட்டச்சத்து இல்லாதவங்க தான் நைஸாக இருக்குங்க முடி. அப்படிப்பட்டவங்க அவங்க நைஸாக இருக்கவங்களாம் ஈஸியாக தலை சீவும் போதே பார்த்தீங்கன்னா சீப்பில் கழண்டி வந்துடும் முடி. அப்படிப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற உணவு முறைகளை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே பக்க விளைவு எதுவுமே இல்லை. நான் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இதை போட அதை அரைச்சி அதை போட அரைச்சி நான் எதுவுமே சொல்ல வரலை. தலைக்கு நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் தடவுங்க. ஏன்னா மேல் பூச்சி நமக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் தலைக்கு குளிக்கிற பொருட்கள் மட்டும்தான் முக்கியம். எதை வச்சு நீங்கள் தலை தேய்க்கிறீங்க, உங்களுக்கு கண் பார்வையும் உடல் குளிர்ச்சியும் இருக்கணும் என்றால் நீங்கள் வந்து சீக்காய் பயன்படுத்துங்க. இல்லை ஷாம்பு தான் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் உங்களோட கண்ணையும் உங்கள் உடலுக்கும் ஹீட்டு பயங்கரமாக கொடுக்கும். அதாவது அதிகமான ஒரு ஹீட்டு கொடுக்கும். அது நீங்கள் அப்படி தானே அதே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆனால் மெயின் சீக்காய் தான் நம்பர் 1. அடுத்தது நீங்கள் உண்ணும் உணவுகள் வந்து இந்த ஆட்டு இறைச்சியும் சரி, நாட்டுக்கோழி முட்டையும் சரி, அடுத்தது கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, நிலக்கடலை, இது எல்லாமே வந்து முடிக்கு வந்து ரொம்ப வித்தானது. நீங்கள் அதிகம் அதை சாப்பிட்டு பாருங்கள். அதேமாரி அதெல்லாம் மீறி நான் சொல்கிற இந்த காய்கறியில் சொன்னால் பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் அந்த ஜூஸை எடுத்து குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனையாக இருக்காது. உங்களுக்கு முடி வளர்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டையை வந்து தெரிகிற மாதிரி ஒன்றுக்கு டைஃபாய்டு, அதாவது நான் செய்கிற வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைஃபாய்டு அடிக்கடி வந்தது. அதாவது ஹீட்டு பாடியில் ஹீட் ஆனோடனே அதிகமான ஹீட்டு ஆகிட்டு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு வருஷம் எனக்கு கண்டிப்பாக வரும். 1 மாதம் 2 மாதம் கண்டிப்பாக டைஃபாய்டில் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா அப்போ முடி ஃபுல்லாகவே எனக்கு கொட்டிடுச்சு. மண்டையில் வந்து முடியே கிடையாது. மண்டை ஃபுல்லாக கிளியராக தெரியும் எனக்கு. அப்படிப்பட்டது பார்த்திங்கன்னா மெயின் இந்த நாட்டுக்கோழி முட்டையும் இந்த சுண்டல் வகைகளும் நான் சொன்ன ஜூஸ் இல்லைங்களா, கொத்தரங்காய், லெமனு, புடலங்காய், பேர்க்கங்காய், வாழைக்காய், இது தாங்க முடி வளர்ச்சிக்கு உண்டான மெயின் காரணமாக இருந்தது. அதுக்கு தான் அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் சீப்பாக நமக்கு கிடைக்கிற பொருள். ஒரு 1/4 கிலோ கொத்தரங்காய் வாங்கி வச்சாலும் நீங்கள் 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கணும். ஏன்னா அதேமாரி ஒரு புடலங்காவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் பாதி சமைக்கலாம், பாதி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் ஒரு 4 டேஸ்க்கு கண்டிப்பாக ஒன்றே ஆகாது. புடலங்காவும் பேர்க்கங்காவுன்னா ஒரு 3 டேஸ் இருக்கும். அது ஃப்ரிட்ஜில் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்பப்போ தினமும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்கும் அதே மாதிரி தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் 2 பீஸ் 3 பீஸ் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் ஒன்றே ஆகாது. அதில் வந்து எதையுமே காசு கம்மி தான். நீங்கள் இயற்கை முறையில் நீங்கள் வந்து உடலையும் சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலும் ஸ்ட்ரென்த் அடையும், முடியும் கருகருன்னு இருக்கும். அதாவது பேர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நல்ல கருமையாக வளர்ச்சி கொடுக்கும். புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணும். அதுவும் கருமையாக இருக்கும். அதுமாரி அற்புதமான நம்ம காய்கறிகள் வந்து நம்ம முடி உதிர்வை தடுக்கும். நமக்கு உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி பேசுகிறேன்னே தெரியல. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் முடியை பற்றி ரொம்ப நாள் பேசினேன். நான் என்ன நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஸ்பீச்செல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அதெல்லாம் நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு டைமில். ஏன்னா எனக்கு முடி கொட்டின போது ஒன்றுமே சரியாகலை. நீங்கள் நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அனுபவம் சார்ந்த ஒரு விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஏனோ தானோனா அந்த விஷயங்கள் இருக்காது. உங்களுக்கு பயனுள்ள வகையில் என்னோடய வீடியோஸ் இருக்கும். நன்றி, வணக்கம்.